வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது வந்து 2017ல நடந்த குரூப் 1 பிரிலிம்ஸ் எக்ஸாம்ல கேட்ட மேக்ஸ் क्वेश्चंस தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நான் வந்து 2 வீடியோக்கள் போட்டிருக்கேன். பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு 10 क्वेश्चंस தான் போட்டிருக்கேன். சோ இந்த வீடியோலயும் ஒரு 10 क्वेश्चंस பார்க்கலாம். ஏன்னா பாத்தீங்கன்னா பிரிலிம்ஸ்ல குரூப் 1 பிரிலிம்ஸ்ல வந்து 45க்கு மேலான क्वेश्चंस வந்து கேட்டிருக்காங்க. மேபி 50 क्वेश्चंस கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பிரிலிம்ஸ்ல மேக்ஸ் அண்ட் ரீசனிங்ல இருந்து. சோ அதனால ஒரு 10 क्वेश्चना போட்டா உங்களால ஈஸியா வந்து பார்க்க முடியும் அப்படிங்கறதுக்காக தான். சோ ஆல்ரெடி பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ இருக்கு. அது வேணும்னா லிங்கை வந்து நான் உங்களுக்கு கமெண்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இது 3வது வீடியோ. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, ஒரு பள்ளி மாணவன் தனது வீட்டிலிருந்து பள்ளிக்கூடத்திற்கு 4 km/h என்ற வேகத்தில் சென்றால் குறிப்பிட்ட நேரத்திற்கு 20 நிமிடங்கள் முன்பாக சென்றடைகிறான். சோ 4 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போனானா 20 மினிட்ஸ்க்கு முன்னாடியே போயிடுறேன். அதே இது அவனோட வேகம் வந்து 3 km/h அப்படின்னு குறைஞ்சிருந்துச்சு அப்படின்னா 20 நிமிடம் தாமதமாக செல்றான். ஓகேவா? 4 கிலோமீட்டர்ல போகும்போது 20 நிமிஷம் முன்னாடியே போயிடறான். 3 கிலோமீட்டர்ல போகும்போது 20 நிமிஷம் லேட்டா போறான். அப்படின்னா அவன் வீட்டிற்கும் அவனோட பள்ளிக்கூடத்திற்கும் இடையே உள்ள டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ இது வந்து ஜெனரல் மெத்தட்ல பார்த்தோம்னா ரொம்ப லென்த்தியா வரும். நம்ம ஆல்ரெடி வந்து டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்க்கான ஷார்ட்கட்ஸ் வீடியோ ஒரு 4-5 வீடியோ போட்டிருக்கேன். அதுல அதே மாதிரி ஷார்ட்கட்ஸ் தான் இதுக்கும் யூஸ் பண்ண போறோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப என்ன கேட்டிருக்காங்க, டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம். இங்க ஸ்பீடுங்கிறது வந்து 2 ஸ்பீடு கொடுத்திருக்காங்க. 4 கிலோமீட்டர் ஒன்னு, 3 கிலோமீட்டர் ஒன்னு. அப்ப என்ன பண்ணணும்னா அதுக்கு ஆவரேஜ் ஸ்பீட் கண்டுபிடிக்கணும். அதுக்கான ஃபார்முலா என்ன, ஸ்பீடோட பெருக்கல் டிவைடட் பை ஸ்பீடோட டிஃபரன்ஸ். S1 மைனஸ் S2 எது பெருசா இருக்கோ அதுல இருந்து சின்ன ஸ்பீடை வந்து கழிச்சு போடுறோம். இன்ட்டு இங்க பாத்தீங்கன்னா டைம் என்ன கொடுத்திருக்காங்க, 2 டைம் கொடுத்திருக்காங்க. 20 மினிட்ஸ் முன்னாடி போறான், 20 மினிட்ஸ் லேட்டா போறான் அப்படின்னு சொல்லி. சோ அப்ப டைம் 1 மைனஸ் டைம் 2. ஓகேவா? சோ டைமோட டிஃபரன்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். இதுதான் ஷார்ட்கட் ஃபார்முலா. சோ இந்த ஃபார்முலா தெரிஞ்சுன்னா அதை அப்படியே டைரக்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். அடுத்து இங்க என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இங்க இருக்க எல்லாமே ஒரே யூனிட்ல இருக்கான்னு பாருங்க. இங்க பாருங்க km/h இருக்கு. ஆனா இங்க என்ன இருக்கு, நிமிடத்துல கொடுத்துருக்காங்க. அப்ப நிமிடத்தை நம்ம என்னவா மாத்தணும், மணி, ஒரு மணிக்கு எவ்வளவு, 1 ஹவருக்கு எவ்வளவு அப்படிங்கறது மாத்தணும். ஓகேவா? சோ மாத்தி போட்டோம்னா ஆன்சர் கிடைச்சிடும். ஃபர்ஸ்ட் ஸ்பீடு 1 நம்ம மொதல் இருக்கிறது ஸ்பீடு 1 எடுத்துக்கிறோம், ரெண்டாவது ஸ்பீடு 2 எடுத்துக்கிறோம். சோ மொதல் ஸ்பீடு வந்து 4 km/h, இது 3 km டிவைடட் பை S1ங்கிறது 4 மைனஸ் 3. ஓகேவா? இன்ட்டு டைம் 1 டைம் 2. டைம் 1 20 மினிட்ஸ் தான், டைம் 2 20 மினிட்ஸ் தான். 20 நிமிடங்கள் 20 நிமிடங்கள். ஆனா இங்க என்ன கொடுத்திருக்காங்க, 20 நிமிடங்கள் முன்பாக சொல்றான். அப்ப ஸ்பீடு வந்து முன்னாடியே போயிடுறான். 20 மினிட்ஸ் வந்து தாமதமா போறான். தாமதமா போறதுனால இதை -20 எடுத்துக்கணும், இத முன்பா போறதுனால +20 எடுத்துக்கணும். சோ டைம் 1 என்ன இருக்கு நமக்கு, 20 +20. அடுத்து இங்க வர்றப்போ தாமதமா போறதுனால -20 எடுத்துக்கணும். சோ இங்க ஒரு மைனஸ் இருக்கு, மைனஸ் மைனஸ் +20. புரியுதா உங்களுக்கு? டைம் மட்டும் எடுத்துக்கிறோம் டிவைடட் பை. அடுத்து இத வந்து என்ன இருக்கு, மினிட்ஸ்ல இருக்கு. மினிட்ஸ் ஹவர்ல மாத்தணும். ஏன்னா இங்கே km/h இருக்கு இல்லையா, அதனால மினிட்ஸ் ஹவர்ல மாத்த, அதாவது 1 மினிட்ங்கிறது 1 ஹவர்ங்கிறது 60 மினிட்ஸ். ஓகேவா? அப்ப 1 மினிட்ங்கிறது என்ன வரும், 1/60 ஹவர். அதான் இங்க பண்ண போறோம். சோ டிவைடட் பை 60 போட்டோம்னா நமக்கு என்ன கிடைச்சிரும், மினிட்டை வந்து ஹவர்ல சேஞ்ச் பண்ணிடலாம். ஓகேவா? சோ இது சிம்பிளிஃபை பண்ணுவோம். 4 × 3 எப்படி வச்சுக்கோங்க, 4 3 போச்சுன்னா 1, 20 20 40, 40 டிவைடட் பை 60 அடிச்சோம் அப்படின்னா 0, 2 3ன்னு அடிக்கலாம். அடுத்து 3 3 கேன்சல் ஆக்கலாம். அவ்வளவுதான். 4 × 8. சோ 8ங்கிறது கிலோமீட்டர்ல வரும். ஏன்னா km/h தானே இருக்கு. சோ அப்ப அவன் பள்ளிக்கூடத்துக்கு வீட்டுக்கு உள்ள தூரம் என்னன்னு பாத்தீங்கன்னா 8 கிலோமீட்டர். இது நீங்க நார்மல் மெத்தட்ல போட்டீங்க அப்படின்னா நிறைய ஸ்டெப்ஸ் போடணும். பட் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டோம்னா ஈஸியா போடலாம். பட் இங்க என்ன கண்டுபிடிக்கணும், டைம் 1 டைம் 2ல தாமதமா போச்சுன்னா மைனஸ்ல போடணும், முன்னாடியே போனதுனால பிளஸ்ல எடுத்துக்கணும். ஏன்னா ஒரே டைமா இருக்கிறதுனால. அண்ட் இங்க என்ன மெயின், மினிட்ஸ் ஹவர்ல மாத்தணும். இல்ல அப்படின்னா தப்பா வந்துடும் ஆன்சர். சோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு 2 ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. சோ இது இஸ் ஈக்குவல் டு 1/2, இது இஸ் ஈக்குவல் டு 2 எனில் x and y ஓட வேல்யூஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. x and y ஓட வேல்யூஸ் என்ன. இந்த மாதிரிலாம் கொடுத்தாங்கன்னா தயவு செஞ்சு இதை சிம்பிளிஃபை பண்றேன் அப்படின்னு சொல்லி மட்டும் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. கண்டிப்பா இதனால நம்மளால சிம்பிளிஃபை பண்ணவே முடியாது. ஆனா
கொடுத்துருக்க ஆப்ஷன்ல இருந்து நம்ம செக் பண்ணலாம். அது ரொம்ப ஈஸி. ஏன்னா எக்ஸ் அண்ட் ஒய்யோட வேல்யூ ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. ஆப்வியஸா எக்ஸ் வந்து இப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கிட்டோம்னா 2ங்கிறது எக்ஸ், 1ங்கிறது ஒய். அப்ப இந்த 2 and y நம்ம என்ன பண்ணலாம், ஏதாவது ஒரு ஈக்குவேஷன்ல போட்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா நமக்கு என்ன வரணும், LHS ஈக்குவல் டு RHS வரும். இடது பக்கமும் வலது பக்கமும் ஈக்குவல் வேல்யூவா இருந்துச்சுன்னா அதுதான் ஆப்ஷன் அப்படின்னு ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம். இது சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா அட்லீஸ்ட் 10 minutes ஆகும். அது நமக்கு தேவையில்லை. சோ இப்ப பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு ஈக்குவேஷன்லயுமே நம்ம அப்ளை பண்ணலாம். ஆனா இது வந்து கொஞ்சம் சிம்பிளா இருக்க மாதிரி இருக்கு இல்லையா. இங்க 2ஆல பெருக்கி இது 7ஆல பெருக்கி அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கு. இது கொஞ்சம் சிம்பிளா இருக்க மாதிரி இருக்கு. சோ நம்ம ஏதாவது ஒரு ஈக்குவேஷன்ல எடுத்துக்கலாம். ஒரு ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணாலே கண்டிப்பா இன்னொரு ஈக்குவேஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். சோ இஸ் ஈக்குவல் டு 2 அப்படிங்கிற ஈக்குவேஷன் மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன இருக்கு, அதாவது x இஸ் ஈக்குவல் டு 2 இருக்கு, y இஸ் ஈக்குவல் டு 1. நான் அதை அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். 2 2 4 3 into 1 3 பிளஸ் இங்க 4 3 6 மைனஸ் 2 1 2. ஓகேவா. சோ 7/7 வரும். இங்க 4/4 வரும். அடிச்சோம்னா 1 அடிச்சோம்னா 1 1 பிளஸ் 1 2. சோ LHS ஈக்குவல் டு RHS. கண்டிப்பா இதுதான் ஆப்ஷனா இருக்கும். நமக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே கொடுத்துட்டாங்கன்னா ரொம்ப சிம்பிளா நமக்கு முடிஞ்சிடும். மத்த 1 and 2 போட்டு பாருங்க, கண்டிப்பா இது ஈக்குவலா வராது. இதே 2,1 இதுலயும் நீங்க போட்டு பாத்தீங்கன்னா அதே 1/2 தான் வரும். நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். பட் நீங்க எக்ஸாம்ல இவ்வளோலாம் நீங்க பண்ண தேவையில்லை. ஏதாவது ஒரு ஈக்குவேஷன்ல இந்த ஆப்ஷனை சப்ஸ்டிட்யூட் பண்ணாலே ஆன்சர் கிடைச்சிரும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. நீளம் 60 மீட்டர், அகலம் 3 மீட்டர், உயரம் 5 மீட்டர் உடைய சுவர் எழுப்ப நீளம் 30 சென்டிமீட்டர், அகலம் 15 சென்டிமீட்டர், உயரம் 20 சென்டிமீட்டர் உடைய செங்கல் வந்து எத்தனை தேவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவ்வளோ அதாவது சுவரோட கொடுத்துட்டாங்க, நீளம் அகலம் உயரம் கொடுத்துட்டாங்க. அந்த சுவருக்கு இந்த அளவு செங்கல் வந்து எத்தனை தேவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்ல பாருங்களேன், இங்க மீட்டர்ல இருக்கு, இங்க சென்டிமீட்டர்ல இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும், ஏதாவது ஒண்ணு மீட்டருக்கோ இல்ல இத வந்து சென்டிமீட்டருக்கோ கன்வெர்ட் பண்ணணும். அது உங்களோட சாய்ஸ். நமக்கு தெரியும் 100 சென்டிமீட்டர் அப்படிங்கறதா 1 மீட்டர். ஓகேவா. சோ அப்போ 1 மீட்டருங்கிறது 1 மீட்டரை சென்டிமீட்டர் கன்வெர்ட் பண்ணணும்னா 100 சென்டிமீட்டர். அப்ப 60 மீட்டருங்கிறது 6000 சென்டிமீட்டர் அந்த மாதிரி வரும். ஓகேவா. சோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க, இந்த சுவரோட பரப்பு என்னன்னு கண்டுபிடிப்போம். சுவரோட பரப்ப இந்த செங்கலோட பரப்பால டிவைட் பண்ணோம்னா எத்தனை செங்கல் அப்படிங்கிறது கிடைச்சிருமா, நார்மலானதுதான். சோ சுவரோட பரப்பு வேணும்னா 3 பெருக்க வேண்டியதான். 60 × 3 × 5. 60 × 3 × 5 என்ன வரும், இப்படியே வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம டிவைடட் பை போடும்போது அடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப இது எல்லாமே மீட்டர்ல இருக்கு. மீட்டர் நம்ம சென்டிமீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணணும். 60 மீட்டர் சென்டிமீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணோம்னா என்ன வரும், 100ஆல பெருக்கணும். அப்ப 3 மீட்டர் 100ஆல பெருக்கணும். 5 மீட்டர் 100ஆல பெருக்கணும். அப்ப எத்தனை வரும், 3 100 வரும். 100 100 100 இதால பெருக்கணும்னா இது எல்லாமே சென்டிமீட்டருக்கு கன்வெர்ட் ஆயிரும். ஓகேவா. அப்ப சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு இதை பெருக்கணும்னா எனக்கு என்ன கிடைக்கும், சென்டிமீட்டர் ஸ்கொயர் பரப்பு கிடைக்கும். இப்போ செங்கலோட பரப்பு, ஒரு செங்கலோட பரப்பு வேணும்னா என்ன பண்ணுவோம், 3 பெருக்க போறோம். அது ஆல்ரெடி சென்டிமீட்டர்ல தான் இருக்கு. சோ 30 × 15 × 20. இப்போ இந்த சுவரோட பரப்ப ஒரு செங்கலோட பரப்பால டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், எத்தனை செங்கல் வேணும் அப்படிங்கிற எண்ணிக்கை கிடைக்கும். சோ இதுதான் பண்ண போறோம். 60 × 3 × 5 × 100 × 100 × 100 டிவைடட் பை செங்கலோட பரப்பு 30 × 15 × 20. 0 0 கேன்சல் ஆயிரும். இங்க இருக்கு 0, இங்க இருக்கு 0 கேன்சல் ஆயிரும். 3 3 கேன்சல் ஆயிரும். 5 அடிச்சோம்னா 3 5 15 3 2 6. சோ கேன்சல் ஆயிரும். அப்ப என்ன இருக்கும், 1 மேல 1. எத்தனை 0 அதுதான் முக்கியம். 1 2 3 4 5. சோ சாரி, அப்போ 1 லட்சம் செங்கல் தேவைப்படும். சோ ஆன்சர் வந்து 1 lakh. சோ இது ரொம்ப முக்கியம். நமக்கு தெரியும் சுவரோட பரப்பு டிவைடட் பை செங்கலோட பரப்புன்னு போட்டுருவோம். பட் இந்த கன்வர்ஷன் ரொம்ப முக்கியம். மீட்டர் சென்டிமீட்டராவோ இல்ல சென்டிமீட்டர் மீட்டராவோ மாத்தும் போதுதான் கரெக்டா ஆன்சர் வரும் நமக்கு. அடுத்து பாருங்க, ஒரு ரேஷியோ சம் கொடுத்திருக்காங்க. ஒரு வகுப்பில் உள்ள மாணவன் மற்றும் மாணவிகளின் விகிதம் கொடுத்திருக்காங்க. ரேஷியோ மாணவன் மாணவியோட ரேஷியோ கொடுத்திருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்க, 4:5. ஓகேவா.
எனில் மாணவனோட எண்ணிக்கை கொடுத்துறாங்க. சோ இந்த 4ங்கிற ரேஷியோல இருக்கவனோட எண்ணிக்கை எவ்வளவு 24. எப்பயுமே ரேஷியோ கொடுத்து அதோட எண்ணிக்கையோ இல்ல அதோட வேல்யூவோ எப்படி கண்டுபிடிப்போம்? இந்த ரேஷியோவோ காமனா ஏதோ ஒரு நம்பரால பெருக்கும் போதுதான் அதோட வேல்யூ வரும். அப்ப 4 எதால பெருக்குனா 24 வரும் அப்படின்னு பாருங்க. ஏன்னா மாணவனின் எண்ணிக்கை 24ன்னு கொடுத்துருக்காங்க. அதுல இருந்து மாணவியோட எண்ணிக்கை எவ்வளவுன்னு தான் கண்டுபிடிக்க போறோம். 4 எதால பெருக்குனா 24 வரும், 6 24. அப்ப கண்டிப்பா 5ஐயும் 6ஆல தான் பெருக்கணும். ஏன்னா காமன் வேல்யூவால தான் ரேஷியோவை பெருக்கணும்னா காமன் நம்பரால பெருக்கணும்னா வேல்யூ கிடைக்கும். அப்ப 5 30. சோ மாணவிகளின் எண்ணிக்கை என்ன 30. ரொம்ப சிம்பிளா பார்த்த உடனே ஆன்சர் பண்ணிடலாம் இதுக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா அல்பபெட் கொடுத்துருக்காங்க, கோடிங் கொடுத்துருக்காங்க. இல்ல ACEG அதுக்கு பதிலா 16 அப்படிங்கிற நம்பர், DFGH இதுக்கு பதிலா 25 அப்படிங்கிற நம்பர் அப்படின்னா HIKMக்கு என்ன நம்பர்? இங்க பாத்தீங்கன்னா 2 டிஜிட் நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. இப்ப 4 டிஜிட் நம்பர் கொடுத்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம்? Dக்கு ஏதோ ஒரு நம்பர், Fக்கு ஏதோ ஒரு நம்பர், Gக்கு Hக்குன்னு கொடுக்கலாம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா 2 டிஜிட்ல தான் கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன பண்ணிருப்பாங்க? ABCDக்கு நம்பர் போட்டிருப்பாங்க. போட்டு அந்த நம்பர்ஸ் எல்லாத்தையுமே இவங்க இதுல ஆட் பண்ணாங்கன்னா 16 வந்திருக்கலாம் மேபி. இப்ப நம்ம கொடுத்துருக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்பர் போடுவோம். எப்பயும் போல அல்பபெட்ஸுக்கு 1ல இருந்து போட்டுக்குருவோம். இப்ப ஃபர்ஸ்ட்ல என்ன இருக்கு? ACEG இருக்கு. ஏக்கு என்ன இருக்கு? 1, Cக்கு 3 இருக்கு, Eக்கு 5, அடுத்து Gக்கு 7 இருக்கு. இப்ப இது எல்லாத்தையும் கூட்டி பார்ப்போமா? 16 வருதானே? கூட்டி பாருங்க. 7 3 10, 15 16 வருது. அடுத்து இதுக்கு செக் பண்ணி பார்ப்போம். 4 6, Gக்கு 7, Hக்கு 8, 10 10 14 24 25 வருது. அப்போ இதுதான் லாஜிக். இந்த மாதிரி தான் கோடிங் பண்ணிருக்காங்க. சோ அப்ப Hக்கு என்ன பண்ணலாம்? இதுக்கு 8, Iக்கு 9, Kக்கு 11, Mக்கு 30. சோ இது எல்லாத்தையும் கூட்டினோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 20 30 41 நினைக்கிறேன். சோ ஆன்சர் வந்து 41 வரும். ஓகேவா? சோ இந்த மாதிரி 2 டிஜிட் கொடுக்கும்போது கண்டிப்பா அதோட வேல்யூஸ் எல்லாமே ஆட் பண்ணிருப்பாங்க அப்படிங்கறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த குரூப் 1லயே ரொம்ப ஈஸியான சம் இதுதான். ஆனா பாக்குறதுக்கு பாத்தீங்கன்னா ஏதோ நிறைய கால்குலேஷன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கு. இங்க பாருங்களேன், எல்லாமே ஸ்கொயர் பண்ணிருக்காங்க. ஸ்கொயர் பண்ணி கூட்டினாங்கன்னா இந்த நம்பர் வருது. அப்பனா இந்த ஸ்கொயர் பண்ண என்ன நம்பர் வரும்? சிம்பிளான லாஜிக் தான், ரொம்ப சிம்பிளா கொடுத்துருக்காங்க. ஆனா இது நம்ம யோசிக்கணும், அவ்வளவுதான். இப்ப பாருங்க 1 இருக்கு, 2 இருக்கு, 2 இருக்கு, அடுத்து இங்க 3 வருது. 2 3 6 7, 3 4 12 13. இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இந்த 2க்கு அப்புறம் என்ன இருக்கு? 3 வருது, 6க்கு அப்புறம் 7 வருது, 12க்கு அப்புறம் 13 வருது. அது ஸ்கொயர்டு எல்லாத்துக்குமே வருது. அப்போ 42க்கு அப்புறம் என்ன வரும்? 43 ஸ்கொயர்டு. சோ ஆன்சர் வந்து 43 ஸ்கொயர் தான். இது வந்து ரொம்ப சிம்பிளான சம். ஆனா நம்ம பார்த்தோன்னே நினைப்போம் ஏதோ நிறைய கால்குலேஷன் பண்ணி இந்த ஆன்சர் வந்திருக்கோம் அப்படின்னு நினைப்போம். ஆனா ரொம்ப சிம்பிளான ட்ரிக் தான் இது. இது வந்து நம்மளோட மைண்ட் டெஸ்ட் பண்ற மாதிரியான சம்ஸ் தான். ஆனா ரொம்ப ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். ஆன்சர் 43 ஸ்கொயர். அடுத்து பாத்தீங்கன்னா 1க்கும் 100க்கும் இடையே அமைந்த பகா எண்கள். பகா எண்கள்னா பிரைம் நம்பர். சோ 1ல இருந்து 100 வரைக்கும் உள்ள பிரைம் நம்பர்ஸ் எத்தனைனா மனப்பாடமா சொல்லணும் 25 அப்படின்னு. சோ ஆன்சர் வந்து 25. இது உட்காந்து நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கலாம், தேவையில்லை. இதெல்லாம் வந்து ஜென்ரலா ஞாபகம் வச்சுக்கணும். 1ல இருந்து 100 வரைக்கும் உள்ள பகா எண்களின் எண்ணிக்கை 25 அப்படிங்கிறது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸ்கொயர் ரூட், கியூப் ரூட் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் உள்ள ஸ்கொயர் ரூட். ஸ்கொயர் ரூட் நான் என்ன சொல்லியிருக்கேன், பாயிண்ட்ல எல்லாம் கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இல்லாம ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டு அதுக்கு அப்புறம் பாயிண்ட் வைக்கணும். இப்ப பாருங்க மொத்தம் எத்தனை பாயிண்ட் இருக்கு? 1 2 3 4 5 6 பாயிண்ட் இருக்கு. இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது என்ன ஆகும்? 3 ஆகும். 3 பாயிண்ட்ஸ் தான் வரும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இந்த பாயிண்ட்லாம் இல்லாம என்ன நம்பர் வருது? இந்த நம்பர் தான் வருது. அப்ப இதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சிட்டு 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்க போறோம், அவ்வளவுதான். சோ ஃபர்ஸ்ட் பாருங்க 25 முடிஞ்சா கண்டிப்பா இது 5ஓட ஸ்கொயர்டா தான் இருக்கும். 5 முடிகிற நம்பரோட ஸ்கொயர்டா இருக்கும். ஓகேவா? சோ இப்ப ஸ்கொயர் ரூட்ங்கிறதுனால லாஸ்ட் இருக்க 2 நம்பரை விட்டு மிச்சம் இருக்கு 156 வரும். 156ங்கிறது எந்த நம்பரோட ஸ்கொயர்டோட இதை விட கம்மியான வேல்யூவா இருக்கும். 12 ஸ்கொயர்டா என்ன வரும்? 144 வரும். 13 ஸ்கொயர்டா வந்து 169 போயிடும். ஆனா 156 விட கம்மியான ஸ்கொயர் வந்து 12 ஸ்கொயர் தான். அப்ப முன்னாடி வந்து 12 வரும். சோ இந்த நம்பரோட ஸ்கொயர் ரூட்ங்கிறது 125. 125ல 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்ப இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 0.125 வரும். அடுத்து கியூப் ரூட். ஏன்னா ஸ்கொயர் ரூட் எடுத்தா அடுத்து கியூப் ரூட்.
கியூப் ரூட்டுக்கு அதே தான், பாயிண்ட் இல்லாம எடுத்துக்கோங்க. பாயிண்ட் இல்லாம எடுத்தோம்னா 125. 125ங்கிறது 5ஓட கியூப். ஸோ அப்ப 5 வரும். இங்க 3 டெசிமல் பாயிண்ட் இருக்கு, அதுக்கு கியூப் ரூட் எடுக்கும்போது 3மே போயிட்டு ஒரே ஒரு கியூப், ஒரே ஒரு ரூட் வரும். ஓகேவா? ஸோ இப்படிதான் வந்து ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஆன்சர் வந்து 0.5. இல்ல இது உங்களுக்கு புரியல அப்படின்னா இன்னொன்னு வந்து டிவைடட் பை 0 வச்சுக்கோங்க. இப்போ 15625 டிவைடட் பை இங்க எத்தனை ஸ்தானம் இருக்கு? 6 ஸ்தானம். அப்ப 6 0 வர்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ இதுக்கு ஸ்கொயர் எடுக்கும் போது 3 0 வரும். அப்ப என்ன வரும்? 0.125 நம்ம எப்படி எழுதலாம்? 125 டிவைடட் பை 1000 எழுதலாம். இப்ப 125க்கு கியூப் ரூட் எடுக்கும் போது 5 வரும். 1000க்கு கியூப் ரூட் எடுக்கும்போது 10 வரும். ஸோ 5/10ங்கிறது 0.5. ஓகேவா? ஸோ எந்த மாதிரியும் உங்களுக்கு எப்படி புரியுதோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இடைநிலை அளவு அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. இடைநிலை அளவுனா என்னன்னா மீன் வேல்யூ. மீன்னா என்ன? நடுவுல என்ன நம்பர் வரும் அதுதான் மீன் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க நம்பரை ஏறு வரிசையில் எழுதணும். 5 6 8 9 12 13 17. இதுல மீன் வேல்யூ நடுவுல வரக்கூடிய நம்பர் என்ன? இது 3 போச்சுன்னா நடுவுல 9 வரும். இதுதான் இடைநிலை அளவு அப்படிங்கிறது. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வேல்யூஸ் கொடுத்திருக்காங்க. இதுல வீச்சு மற்றும் வீச்சு கெழு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ வீச்சுங்கிறது என்னன்னு தெரியுமா? வீச்சுங்கிறது என்னன்னா பெரிய வேல்யூல இருந்து சின்ன வேல்யூவை கழிக்கணும். சோ பெரிய வேல்யூங்கிறது இங்க 3 மைனஸ் சின்ன வேல்யூங்கிறது என்ன? -3. சோ இங்க மைனஸ் மைனஸ் என்ன ஆயிரும்? பிளஸ் ஆயிரும். சோ 3 + 3 என்னது? 6. வீச்சு வந்து என்னவா இருக்கும்? 6 தான் வரும். 6 வரக்கூடிய ஆப்ஷன் இங்க 2 இருக்கு. அடுத்து வீச்சு கெழு. வீச்சு கெழுங்கிறது இது எது வரைக்கும் போகும் அப்படின்னு பாருங்க. இன்ஃபினிட்டிவ். ஏன்னா இதோட எண்ட் பாயிண்ட்ஸ் கிடையாது, இது இன்ஃபினிட்டிவ் வரைக்கும் இருக்கும். சோ வீச்சு கெழுங்கிறது இன்ஃபினிட்டிவ். சோ ஆன்சர் வந்து 6 and இன்ஃபினிட்டிவ். அடுத்து விடுபட்ட எண்ணை காண்க. விடுபட்ட எண்ண இதுல என்ன லாஜிக் இருக்குன்னு பாருங்க. ஈஸியான லாஜிக் தான். 20ல இருந்து 13 போச்சுன்னா 7, 30ல இருந்து 8 போச்சுன்னா 22. அப்ப 40ல இருந்து எந்த நம்பர் போச்சுன்னா 28 வரும், 12 போச்சுன்னா தான் 28 வரும். சோ ஆன்சர் 12. சோ அடுத்த கொஸ்டின், 10 சென்டிமீட்டர் விட்டமுள்ள வட்டத்தின் வெளியே P என்ற புள்ளி உள்ளது. புள்ளி P இலிருந்து வட்டத்திற்கு 2 தொடுகோடுகள் வரையப்பட்டுள்ளது. ஒவ்வொரு தொடுகோட்டின் நீளமும் 12 சென்டிமீட்டர் எனில் வட்டத்தின் மையத்திற்கும் புள்ளி P-க்கும் இடைப்பட்ட தொலைவு. சோ ஃபர்ஸ்ட் உங்க கொடுத்திருக்கிறத வச்சு ஒரு டயக்ராம் வரையும். ஒரு வட்டம், வட்டத்தோட விட்டம் எவ்வளோ? 10 சென்டிமீட்டர். ஓகேவா? சோ அப்ப ஆரம்ங்கிறது 5 சென்டிமீட்டரா இருக்கும், அதை வச்சுக்கோங்க. இப்ப வட்டத்திற்கு வெளியே எங்கேயோ Pங்கிற பாயிண்ட் இருக்கு. இந்த Pங்கிற பாயிண்ட வச்சு என்ன பண்றாங்கன்னா வட்டத்திற்கு ஒரு தொடுகோடு வரையறாங்க. தொடுகோடுனா அந்த வட்டத்தை டச் பண்ணக்கூடிய ஒரு கோடு. சோ இந்த கோடு வரையறாங்க. வரைஞ்சா இப்ப இந்த மையம், வட்டத்தோட மையத்துக்கும் இந்த Pங்கிற பாயிண்ட்டுக்கு இடையே உள்ள டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு தான் கேக்குறாங்க. சோ இந்த தொடுகோட்டோட நீளம் என்ன சொல்லிட்டாங்க? ரெண்டுமே வந்து 12 சென்டிமீட்டர். ஒவ்வொரு தொடுகோட்டின் நீளமும் 12 சென்டிமீட்டர். இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். இது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த தொடுகோடு வட்டத்தோட சென்டர், அதாவது இந்த பாயிண்ட்ல தான் இருக்கும். அதாவது அந்த வட்டம் எங்க முடியுதோ அந்த பாயிண்ட்ல தான் இருக்கும். அப்ப இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த இன்னொரு தொடுகோடுக்கு ஒரு கோடு வரைஞ்சோம்னா அது சென்டர் வழியா தான் போகும். கரெக்டா? அப்போ இது வந்து ஒரு முக்கோணம் மாதிரி இருக்கா? இது ஒரு முக்கோணம் மாதிரி இருக்கு. முக்கோணம் மாதிரி இருக்கிறதுல இது வந்து என்ன இருக்கும்? ஆரமா இருக்கும். இது ரெண்டும் ஆரமா இருக்கு. ஏன்னா இது ஃபுல் விட்டம் இல்லையா? அப்ப இது 5 ஆரமா இருக்கும். சோ இத வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? இத வச்சு இந்த சென்டர்ல இருக்கக்கூடிய பாயிண்ட் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்கலாம். சோ இங்க பாத்தீங்கன்னா இந்த முக்கோணத்தை மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த முக்கோணத்தோட ஒரு பக்கம் 5 சென்டிமீட்டர் வரும், இன்னொரு பக்கம் 12 சென்டிமீட்டர், இன்னொரு பக்கம் தான் கண்டுபிடிக்கணும். சோ இதுக்கு என்ன பண்ண போறோம்? பித்தாகரஸ் தேற்றம் யூஸ் பண்ண போறோம். இது கண்டிப்பா 90 டிகிரியா தான் இருக்கும். ஓகேவா? சோ இது வந்து கர்ணமா இருக்கும். சோ கர்ணம் கண்டுபிடிக்கணும்னா கர்ணம் ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு இந்த இரண்டு பக்கங்களோட வர்க்கங்களின் கூடுதல். சோ 5 ஸ்கொயர் பிளஸ் 12 ஸ்கொயர். 5 ஸ்கொயருங்கிறது 25, 12 ஸ்கொயருங்கிறது 144. கூட்டணும் அப்படின்னா 9 169. இது வந்து கர்ணம் ஸ்கொயர். இதுல இருந்து கர்ணம் வேணும்னா
ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சோம்னா 13 அப்படின்னு கிடைக்கும். சோ அப்ப அந்த கர்ணத்தோட வேல்யூங்கிறது 13 சென்டிமீட்டர். சோ கொடுத்திருக்க டயக்ராம் அவங்க கொடுத்திருக்கத வச்சு டயக்ராம் வரைஞ்சீங்கன்னா ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். அடுத்து பாத்தீங்கன்னா டைரக்ஷன் சம் வந்து கேட்டிருக்காங்க. டைரக்ஷன் சம் கேட்டிருக்காங்க, ரிலேஷன்ஷிப் பிளட் ரிலேஷன் வச்சு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அப்புறம் ஏஜ் வச்சு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சோ அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து குரூப் 1 பிரிலிம்ஸ்ல கேட்டிருக்காங்க, ரீசனிங்ல இருந்து கேட்டிருக்காங்க. அடுத்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ராஜ் அப்படிங்கிறவர் வந்து தெற்கு நோக்கி 20 மீட்டர் தூரம் நடந்து பின் வடக்கு நோக்கி திரும்பி 8 மீட்டர் தூரம் நடக்கிறார். மறுபடியும் கிழக்கு நோக்கி 5 மீட்டர் தூரம் நடக்கிறார். ஆரம்ப இடத்துல இருந்து எவ்வளவு தூரம் எந்த திசையில இருப்பார்? சோ தூரமும் எவ்வளோ திசையும் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன போடணும்? வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு. சோ இதுதான் டைரக்ஷன். இப்ப ராஜ் என்பவர் எங்க நோக்கி போறாரு? தெற்கு நோக்கி போறார். தெற்குனா கீழே. சோ அப்ப இங்க இருந்து இப்படி நோக்கி போறாருன்னு வச்சுக்கோங்க. நோக்கி எவ்வளவு தூரம் போறாரு? 20 மீட்டர். சோ இவரோட டிஸ்டன்ஸ் வந்து 20 மீட்டர். நடந்த பின் வடக்கு நோக்கி, இவர் எந்த டைரக்ஷன்ல போய்கிட்டு இருக்காரு? தெற்கு. திருப்பி என்ன பண்றாருன்னா வடக்கு நோக்கி திரும்புறாரு. வடக்கு நோக்கினா இவர் போன டைரக்ஷன்லயே அப்படி திரும்பி நடக்கிறாரு. திரும்பி 8 மீட்டர் வரைக்கும் போறாரு. இது மொத்தம் 20, இல்ல ஏதோ ஒரு பாயிண்ட் 8ன்னு வச்சுக்கிறோம். சோ இந்த பாயிண்ட்ல நிக்கிறார். திரும்பி 8 மீட்டர் தூரம் நடக்கிறார். சோ இந்த பாயிண்ட்ல இப்ப இருக்காரு. அடுத்து மறுபடியும் கிழக்கு நோக்கி திரும்புறாரு. கிழக்குனா இந்த டைரக்ஷன். ஓகேவா? சோ கிழக்கு நோக்கி எவ்வளவு தூரம் நடக்கிறாரு? 5 மீட்டர் நடக்கிறாரு. இங்க இருந்து இப்படி வர்றாரு, வந்துட்டு இங்க வர்றாரு, திருப்பி கிழக்குக்கு போறாரு. இப்போ 5 மீட்டர் தூரம் நடந்து இந்த இடத்துல இருக்காரு. இங்க ஸ்டார்ட் பண்ணவர், இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட், இதுதான் எண்டிங் பாயிண்ட். இப்ப ஆரம்ப இடத்துல இருந்து எவ்வளவு தூரம்? ஆரம்ப இடத்துல இருந்து இதுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் என்ன? அது. அடுத்து அவர் எந்த திசைங்கிறத நம்ம சொல்லிடலாம். ஏன்னா கீழே நோக்கி சைட்ல வருது, இந்த டைரக்ஷன்ல இருக்காரு அவரு. ஓகேவா? சோ இது எங்க இருக்கு? தெற்கு, தெற்குல கிழக்கு. சோ தென்கிழக்கு அப்படிங்கறது அவரோட டைரக்ஷன். தென்கிழக்கு வரக்கூடிய ஒரே ஆப்ஷன் டி ஆப்ஷன் தான். இருந்தாலும் நம்ம இந்த 13 மீட்டர் அப்படிங்கிறது எப்படி கால்குலேட் பண்றதுன்னு சொல்றோம். சோ இது ஒரு முக்கோணம். ஓகேவா? சோ முக்கோணத்துல இந்த பாயிண்ட்ங்கிறது 5. இதுல பாத்தீங்கன்னா 20ல 8 போச்சுன்னா 12. சோ ரெண்டு பக்கம் தெரிஞ்சிச்சு, 12, 5. இந்த கர்ணத்தை கண்டுபிடிக்கணும். கர்ணத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு பித்தாகரஸ் தேற்றம் யூஸ் பண்ணணும். சோ 5 ஸ்கொயர் பிளஸ் 12 ஸ்கொயர் என்ன வரும்? இதே மேல பார்த்தோம் இல்லையா, இதே கால்குலேஷன் தான். சோ 13 அப்படிங்கறது ஆன்சர் வரும். சோ 13 மீட்டர். சோ அதோட தொலைவு, ஆரம்ப இடத்துல இருந்து அவர் எந்த திசையை நோக்கி போறாரு அப்படிங்கறதுக்கான தொலைவு வந்து 13 மீட்டர். டைரக்ஷன் வந்து தென்கிழக்கு. சோ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டிஸ்டன்ஸும் கேக்குறாங்க, எவ்வளவு தொலைவுல இருக்காங்க அப்படிங்கறதும் கேக்குறாங்க. சோ அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா 11 சென்டிமீட்டர், 12 சென்டிமீட்டர், 13 சென்டிமீட்டர் அண்ட் சோ ஆன் 24 சென்டிமீட்டர் ஆகியனவற்றை முறையே பக்க அளவுகளாக கொண்ட 14 சதுரங்களோட மொத்த பரப்பு. அதாவது 14 சதுரம் இருக்கு. முதல் சதுரத்தோட பக்க அளவு தான் 11 சென்டிமீட்டர், ரெண்டாவது சதுரம் 12, மூணாவது 13. இதே மாதிரி 14வது சதுரத்தோட பக்க அளவு 24 சென்டிமீட்டர். இதோட மொத்த பரப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. சதுரத்தோட பரப்புங்கிறது பக்கம் ஸ்கொயர்டு. ஓகேவா? அப்போ முதல் சதுரத்தோட பரப்புங்கிறது 11 ஸ்கொயரா இருக்கும். ரெண்டாவது சதுரம் 12 ஸ்கொயரா இருக்கும். அடுத்து மூணாவதுனா 13 ஸ்கொயர். கடைசி 14வது சதுரம் கூட்டணும் எல்லாத்தையும். சோ இது பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு ஃபார்முலா இருக்கு. வர்க்கங்களின் கூடுதல் என்ன? முதல் எண் இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதல். அதுக்கு ஃபார்முலா n × n + 1 × 2n + 1 டிவைடட் பை 6. இதுதான் ஃபார்முலா. ஆனா நமக்கு என்ன இருக்கு? 11ல இருந்து தான் இருக்கு. ஆனா என்ன நமக்கு ஃபார்முலா இருக்கு? முதல் எண் இயல் எண்கள், முதல் நம்பர்ல இருந்து. அப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, ஃபர்ஸ்ட் 1ல இருந்து 24 வரைக்கும் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு அதுல இருந்து 1ல இருந்து இதுக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்கு? 10. இது வரைக்கும் உள்ளதை கழிச்சிட்டோம் அப்படின்னா, ஓகேவா? இது வரைக்கும் உள்ளதை கழிச்சிட்டோம்னா 11ல இருந்து 24 வரைக்கும் உள்ளதுக்கான வேல்யூ கிடைச்சிருமா? அதே தான் இங்கேயும் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் என்னோட வேல்யூ என்ன இருக்கு? 24. இதுல அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்க. 24, 25, 24 ஸ்கொயர் இன்ட்டு 2ன்னா என்ன வரும்? 48. 48 1 49 டிவைடட் பை 6 வரும். அடுத்து இங்க 1ல இருந்து 10 வரைக்கும். அப்ப என்னோட வேல்யூ 10. 10ன்னு சப்ஸ்டிட் பண்ணோம்னா 10 × 11 × 21 டிவைடட் பை 6.
ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு தேவையானதுக்குரிய ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேவா? 6 24. வேற என்ன பண்ணலாம்? 2 3 6 7 3 61 1 2 2 2 10 அவ்வளவுதான். ஸோ 25 நாளா 100 100 × 49 4900. அடுத்து இங்க 55யும் 7யும் பெருக்கணும்னா 7 35 5 3 35 38. ஸோ 385. இது கழிச்சோம்னா ஆன்சர் கிடைச்சிடும். அவ்வளவுதான். 10ல் 5 போச்சுன்னா 5, 9ல் 8 போச்சுன்னா 1, 8ல் 3 போச்சுன்னா 5, 8ல் 3 போச்சுன்னா 5, 4. ஸோ 4515 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கறத ஆன்சர். ஓகேவா?